வணக்கம், இது News18 Tamil Nadu Viru Viru செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக வண்ணாரப்பேட்டையில் உரிய அனுமதியின்றி போராட்டம் நடந்ததாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். போராட்டத்திற்கு பாதுகாப்பு அரணாக விளங்கிய போலீசார் மீது வெளியில் இருந்து வந்தவர்கள் கற்கள், பாட்டில்கள், செருப்புகளை வீசியதாக முதலமைச்சர் விளக்கமளித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணிக்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்து வருவதாக கூறிய முதலமைச்சர் சில சக்திகளின் தூண்டுதலின் பேரிலேயே போராட்டம் நடந்ததாக குற்றம் சாட்டினார். சிறுபான்மையினருக்கு எதிரான எந்த செயலையும் அரசு அனுமதிக்காது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதேபோல வண்ணாரப்பேட்டை தாக்குதல் விவகாரத்தில் காவல் அதிகாரிகளை காப்பாற்றும் விதமாக அரசின் பதில் இருப்பதாக கூறி மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் தமிமுன் அன்சாரி வெளிநடப்பு செய்தார். குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற மக்கள் போராட்டத்தை தமிழக அரசு முறையாக கையாளவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற கட்சியின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு விவகாரத்தில் யார் தலையீடு இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் முறைகேடுகள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு டிஎன்பிஎஸ்சிக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் சீட்டை தைத்துக் கொண்டிருந்த கட்சி அதிமுகவா திமுகவா என சட்டமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்றது. அக்கறை இருந்தால் டெல்டா வேளாண் மண்டலத்திற்கு திமுக எம்பிக்கள் அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். அதற்கு நீங்கள் அறிவிப்பீர்கள், நாங்கள் அனுமதி பெற்றுத்தர வேண்டுமா என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் காவல்துறை தடியடி நடத்தியதை கண்டித்தும் சென்னை வண்ணாரப்பேட்டையில் 4ஆம் நாளாக போராட்டம் தொடர்கிறது. பெண்கள், குழந்தைகள் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நோ சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்ற ஆங்கில வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டை போராட்ட மேடையில் ஷாயின்ஷா, சுமையா ஆகியோரின் திருமணம் நடைபெற்றது. சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினரின் இல்ல திருமணம் இன்று நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் போராட்ட களத்திற்கு வந்த மணமக்கள் ஷாயின்ஷா, சுமையாவின் திருமணம் அங்குள்ள மேடையிலேயே நடைபெற்றது. நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகள் 4 பேரையும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி காலை 6 மணிக்கு தூக்கிலிட டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றவாளிகள் 4 பேரும் சட்ட ரீதியாக தீர்வை தேடிக்கொள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய அவகாசம் கடந்த 12ஆம் தேதி நிறைவடைந்தது. அதனால் தூக்கிலிட புதிய தேதியை அறிவிக்க கோரி நிர்பயாவின் பெற்றோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். ராணுவத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண் அதிகாரிகளுக்கும் நிரந்தர பணி வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராணுவத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர பணி வழங்க 2010ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆண்களைப் போலவே பெண் அதிகாரிகளையும் உயர் பதவிகளில் நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மும்பையில் உள்ள ஜிஎஸ்டி பவனில் ஏற்பட்ட தீயை அணைக்க 5 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். மஸ்கான் பகுதியில் அமைந்துள்ள அரசு கட்டுமானமான இதன் 8வது மாடியில் நண்பகல் 12:30 மணியளவில் புகை கிளம்பியது. இதையடுத்து 13 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த வீரர்கள் 8வது மாடியில் இருந்தவர்களை மீட்டனர். இங்கிலாந்தின் வேல்ஸ் நகரை சூறையாடிய டென்னிஸ் புயலில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். வேல்ஸ் நகரில் ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 48 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்தது. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பெரும்பாலான ஆறுகளின் கரைகள் உடைந்து குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஏர்டெல் நிறுவனம் மத்திய அரசிற்கு 10,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தியுள்ளது. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மத்திய அரசிற்கு செலுத்த வேண்டிய உரிம கட்டணம் உள்ளிட்டவற்றை செலுத்தாத செல்போன் நிறுவனங்களை உச்சநீதிமன்றம் கண்டித்திருந்தது. ஏர்டெல், வோடாபோன் உள்ளிட்ட நிறுவனங்கள் 1,47,000 கோடி ரூபாயை மத்திய அரசிற்கு செலுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய 50,000 கோடி ரூபாயை தர அவகாசம் கேட்ட வோடாபோன் நிறுவனத்தின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது.
தற்போது 2500 கோடி ரூபாயும் வெள்ளிக்கிழமை 1000 கோடி ரூபாயும் தருவதாக வோடபோன் உறுதியளித்த போதும் நீதிமன்றம் அதனை ஏற்கவில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை இரவுக்குள் பணத்தை செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. 2011ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முறைகேடு தொடர்பாக கடலூர் மாவட்டம் கிழக்கு ராமாபுரத்தைச் சேர்ந்த 12 பேருக்கு சிபிசிஐடி போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. வினாத்தாளை முன்கூட்டியே பெற்று தேர்வு எழுதியதாக புகார் கடிதம் வந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அரசு அதிகாரிகளாக உள்ள 12 பேரும் நாளை மறுநாள் கடலூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. கோயம்பேடு சந்தையில் பீட்ரூட், முட்டைகோஸ், முள்ளங்கி, மிளகாய் ஆகியவற்றின் விலை கடுமையாக சரிந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தக்காளி, கோவைக்காய், பாகற்காய், பூசணிக்காய் ஆகியவை கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையாகின்றன. அதே நேரத்தில் கடும் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் 3ஆம் ஆண்டு சாதனைகள் குறித்த புத்தகத்தை முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டார். முதலமைச்சராக பழனிசாமி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. இதனை முன்னிட்டு தமிழக அரசின் 3 ஆண்டு சாதனைகள் அடங்கிய புத்தகத்தை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பழனிசாமி வெளியிட அதனை துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சண்முகம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நெய்வேலியில் உள்ள என்எல்சியின் முதல் அனல்மின் நிலையத்தை வரும் மார்ச் மாதத்திற்குள் மூட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 1962ஆம் ஆண்டு முதல் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் அனல்மின் நிலையத்தின் அனுமதி காலம் 2012ஆம் ஆண்டு முடிவடைந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்திய வருகையினை ஒட்டி அவருடைய உடைமைகள் அடங்கிய விமானம் அகமதாபாத் விமான நிலையம் வந்தடைந்தது. வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் டிரம்ப் நேரடியாக குஜராத் வருகிறார். டிரம்பின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அவர் பயணிக்கும் கார் அனைத்தும் விமானத்தில் வந்துள்ளன. டெல்லி முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமைச் செயலகத்திற்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டார். டெல்லியில் உள்ள 70 சட்டப்பேரவை தொகுதிகளில் 62 இடங்களில் ஆம் ஆத்மி பிரம்மாண்டம் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ராம்லீலா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றார். வாரணாசி இந்தூர் இடையே இயக்கப்படும் காசி மகாகல் விரைவு ரயிலில் கடவுள் சிவபெருமானுக்கு ஒரு படுக்கை ஒதுக்கப்பட உள்ளதாக வெளியான செய்தியை ஐஆர்சிடிசி நிறுவனம் மறுத்துள்ளது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த ரயிலில் B5 பெட்டியில் உள்ள 64ஆம் எண் படுக்கையில் சிவன் படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. தொடக்க விழா பூஜைக்காகவே படம் வைக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 5 நாட்கள் நடைபெறும் சர்வதேச இடம்பெயரும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு மாநாட்டை காணொலி காட்சி மூலம் டெல்லியில் இருந்து பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். விவாகரத்து தொடர்பான RSS தலைவர் மோகன் பகவத்தின் கருத்து பிற்போக்கான முட்டாள்தனமான கருத்து என நடிகை சோனம் கபூர் ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார். படித்த மற்றும் பணக்கார குடும்பங்களில் விவாகரத்து அதிகமாக நடப்பதாக மோகன் பகவத் கூறியிருந்தார். நாடு முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி மகாத்மா காந்தியின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதிஷ்குமார், மது வாழ்க்கையை அழித்துவிடும் என மகாத்மா காந்தி கூறியதாகவும், எனவே நாடு முழுமைக்குமான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இமாச்சல பிரதேசத்தில் சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண் 30 கிலோமீட்டர் தூரம் ஜோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்டார். இமாச்சல பிரதேசத்தில் சக்தி என்ற கிராமத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. உடனே அந்த கிராம பெண்களை இணைந்து கர்ப்பிணியை ஜோலி கட்டி 30 கிலோமீட்டர் தூரம் வரை தூக்கி சென்றனர். பஞ்சாபில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மெழுகு சிலை வடிவமைக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. லூதியானாவில் உள்ள பிரபாகர் மெழுகு சிலை அருங்காட்சியகத்தில் கெஜ்ரிவாலின் மெழுகு சிலை வைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு கெஜ்ரிவால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதால் அவருக்கு சிலை வடிவமைத்துள்ளதாக சிற்பக்கலைஞர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக முழக்கமிட்ட காஷ்மீர் மாணவர்களை கண்டித்து கர்நாடகாவின் ஹூப்ளி நீதிமன்ற வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. கர்நாடகாவில் படித்து வரும் காஷ்மீர் மாணவர்கள் 3 பேர் பாகிஸ்தான் ஆதரவு முழக்கங்களை எழுப்பி அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இதையடுத்து மூவரும் தேச துரோக சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இன்று மாணவர்கள் ஹூப்ளி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர்.
ஆந்திராவில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக தனியார் விமானம் வயல்வெளியில் தரையிறக்கப்பட்டது. ஜிண்டால் நிறுவனத்திற்கு சொந்தமான சிறியரக விமானம் ஒன்று 2 பேருடன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பள்ளியிலிருந்து பெங்களூருவுக்கு சென்று கொண்டிருந்தது. நடுவானில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட காரணத்தால் விமானி அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள எருதிகேரா கிராமத்தின் வயல்வெளியில் விமானத்தை அவசரமாக தரையிறக்கினார். மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு கல்லூரியில் காதல் திருமணத்திற்கு எதிராக மாணவியர் உறுதிமொழி ஏற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமராவதிக்கு அருகில் சிந்தூரில் உள்ள பள்ளியில் காதலர் தினத்தன்று நடைபெற்ற வழிபாட்டு கூட்டத்தின் போது காதல் திருமணம் செய்ய மாட்டோம் என பெற்றோர் கைகாட்டுபவரையே திருமணம் செய்து கொள்வோம் என மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர். தமிழக அரசு சத்துணவு திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்க முயற்சி செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். சத்துணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் அடிக்கல் நாட்டினார். சைவத்தை வலியுறுத்தும் இஸ்கான் எனும் இந்துத்துவ அமைப்புடன் ரகசியமாக உடன்படிக்கை ஏற்படுத்தியதன் மூலம் தமிழக அரசு சத்துணவு திட்டத்தை மனுதர்ம திட்டமாக்கிவிட்டதாக வைகோ சாடியுள்ளார். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பை அடுத்து 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு நடைபெறவிருந்த பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக கடந்த 4ஆம் தேதி அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருந்தார். இதையடுத்து பொதுத் தேர்வு ரத்து தொடர்பான அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. சென்னையில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒரே காகித தாளில் 1300 மீட்டருக்கு ஓவியம் வரைந்து சாதனை படைத்தனர். திருவேற்காடு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இணைந்து 1.25 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஓவியத்தை ஏந்தி நின்றனர். சாலை விதிகள், தூய்மை இந்தியா உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை இந்தியன் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பினர் பார்வையிட்டு சான்றிதழ் வழங்கினர். தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தர்பார் பட விநியோகஸ்தர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறிய இயக்குநர் AR முருகதாசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தர்பார் திரைப்படத்தை வெளியிட்டதில் நஷ்டம் ஏற்பட்டதாக விநியோகஸ்தர்கள் சிலர் புகார் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தனக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி முருகதாஸ் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் வழக்கை வாபஸ் பெறுவதாக முருகதாஸ் தரப்பில் இன்று தெரிவிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். விறுவிறு செய்திகள் தொடர்கின்றன. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட அரசு ரப்பர் தோட்ட ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கீரிப்பாறை, காளிகேசம், மணலோடை உள்ளிட்ட இடங்களில் உள்ள அரசு ரப்பர் தோட்டங்களில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். நபர் ஒருவருக்கு 25 ரூபாய் மட்டும் ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்ததால் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 11 பேரை வரும் 28ஆம் தேதி வரை காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஜெகதாப்பட்டின மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்கள் 11 பேரையும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள சதக் அப்துல்லா அப்பா கல்லூரி மாணவர்கள் CAA, NPR மற்றும் NRC சட்டங்களை கண்டித்து போராட்டம் நடத்தினர். வகுப்புகளை புறக்கணித்த மாணவர்கள் கல்லூரி வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் போலீசார் நடத்திய தடியடிக்கு எதிராக நெய்வேலியில் இஸ்லாமிய அமைப்புகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். மந்தாரக்குப்பம் பகுதியில் இஸ்லாமிய அமைப்புகளும் வணிகர்களும் இணைந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. திருப்பூர் அருகே கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் திருப்பூர் மாநகராட்சிக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இதில் திருமுருகன் பூண்டி அருகே உள்ள 2வது கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் இன்று காலை உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. ஆரணியில் நெல் மூட்டை எடை போடுவதற்கு கட்டணம் வசூலித்ததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆரணியில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் நெல்லை எடை போட்டு பின்னர் அரிசி ஆலைகளுக்கு அனுப்புவது வழக்கம். நெல் மூட்டைகளை இலவசமாக எடை போட வேண்டும் என அரசு அறிவித்திருக்கும் நிலையில் இன்று காலையில் நெல் மூட்டைக்கு 8 ரூபாய் கட்டணமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து விவசாயிகள் ஆரணி வந்தவாசி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கோவையில் பஞ்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கழிவு பஞ்சு மற்றும் இயந்திரங்கள் எரிந்து நாசமாகின. கணியூரில் ராமமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான பஞ்சாலை இயங்கி வருகிறது. இந்த பஞ்சாலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே தனியார் சொகுசு பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராமநாதபுரத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு 2 பேர் ஆமணி காரில் சென்றனர். திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வாசுதேவநல்லூர் அருகே கார் சென்றிருந்த போது சென்னையில் இருந்து தென்காசி நோக்கி வந்த தனியார் சொகுசு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 உயிரிழந்தனர். செங்கல்பட்டு அருகே 4 வழிச்சாலைக்காக நூற்றாண்டு பழமை வாய்ந்த மரங்களை வெட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்படுகிறது. இதற்காக அப்பகுதியில் உள்ள மரங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி வருகின்றனர். அப்பகுதிகளில் இருந்த நூற்றாண்டுகளை கடந்த பனை மரங்கள் உள்ளிட்ட அரிய வகை மரங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி வருவதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் வரும் 21ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள கட்சியின் அமைப்பு தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. கூட்டத்தில் பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே என் நேரு, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட நிர்வாகிகளும் 65 மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே தனியார் கோவிலில் இருந்து 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 3 ஐம்பொன் சிலைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். சீர்காழி அருகே உள்ள கொண்டல் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பழமை வாய்ந்த குமார சுப்பிரமணியர் கோவில் அமைந்துள்ளது. இதில் நேற்றிரவு புகுந்த மர்ம நபர்கள் கள்ளச்சாவி மூலம் பூட்டை திறந்து 1000 ஆண்டுகள் பழமையான குமார சுப்பிரமணியர் உள்ளிட்ட 3 சிலைகளை திருடிச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சின்ன கண்ணனூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 3 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள்தோறும் 1000 மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சீனாவில் கரோனா வைரஸ் பாதிப்புக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1765 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் ஹியூபே மாகாணத்தில் 100 பேர் கரோனா பாதிப்பால் உயிரிழந்தனர். சீனா, அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் 70,400 பேர் கரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு தனி அறைகளில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரிட்டனில் நடந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பிரபலமான ஆடை வடிவமைப்பாளர்கள் வின் மற்றும் ஓமி ஆகியோர் வடிவமைத்த ஆடைகள் லண்டனில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட உடைகளை அணிந்த மாடல்கள் 2 சுற்றுகளாக மேடையில் நடந்து வந்தனர். அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் நிகழ்ந்த தீ விபத்தில் 7 பேரை காப்பாற்றிய 5 வயது சிறுவனை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். வார்ட்ரப் நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சமயோசிதமாக செயல்பட்ட நோ வுட்ஸ் என்ற 5 வயது சிறுவன் தனது தங்கை மற்றும் பெற்றோரை ஜன்னல் வழியாக வெளியேற்றி காப்பாற்றினார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து சிறுவனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். நைஜீரியாவில் 2 கிராமங்களுக்குள் பயங்கரவாதிகள் ஒரே சமயத்தில் புகுந்து நடத்திய தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டனர். நைஜீரியாவில் பொகோஹரம் பயங்கரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று காட்சினாவில் உள்ள 2 கிராமங்களில் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் அப்பாவி மக்கள் 30 பேர் கொல்லப்பட்டனர். மெக்சிகோவில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளை கண்டித்து பெண்கள் இசைக்கருவிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் மெக்சிகோ நகரில் குவிந்த பெண்கள் அண்மையில் கொல்லப்பட்ட பெண் சமூக ஆர்வலர்களின் புகைப்படங்களை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பினர். பிரான்சில் பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் நைட்ரோ என்னும் மீட்பு நாய் ஈடுபடுத்தப்பட்டது. பனிப்படர்ந்த பகுதியில் இறக்கிவிடப்பட்ட நாய் பனிச்சரிவிற்குள் மனிதர்கள் சிக்கியுள்ள பகுதியை சரியாக கண்டுபிடித்தது. சீனாவில் கரோனாவால் பாதிக்கப்பட்ட மனைவியை 87 வயது முதியவர் கவனித்துக் கொள்ளும் காட்சிகள் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. உகான் நகரைச் சேர்ந்த 87 வயது முதியவருக்கும் அவரது மனைவிக்கும் கரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மனைவிக்கு கணவர் உணவூட்டும் காட்சிகள் காண்போரை நெகிழ வைத்துள்ளது. கரோனா வைரஸ் தாக்குதலில் சீனாவில் பரபரப்பாக நகரங்களில் ஒன்றாக ஊஹானில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் ஆள் ஆரவாரமின்றி விரிச்சோடி காணப்படுகின்றன. அத்தியாவசிய தேவைகளுக்காக சில வாடகை கார்கள் இயங்கி வருகின்றன. ஒரு கார் ஓட்டுநரின் பார்வையில் பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ ஊஹான் நகர சாலைகள் வெறிச்சோடி கிடப்பதை காட்டுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கெய்ன்ஸ் கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்றார். செயின்ட் லூயிஸில் நடைபெற்ற போட்டியில் 9 சுற்றுகளின் முடிவில் 6 புள்ளிகளை பெற்றார். பட்டம் வென்ற அவருக்கு 32 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது.
ஆஸ்திரேலியாவில் புகழ்பெற்ற ஹோல்டன் கார்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை நிறுத்துவதாக ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போது அமெரிக்கா, சீனா மற்றும் லத்தீன் அமெரிக்க பகுதிகளில் கவனம் செலுத்தி வரும் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. இதையடுத்து ரிப் ஹோல்டன் எனும் ஹேஷ்டேகுகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன.